இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மூவியை பாருங்கள். செம்ம ட்விஸ்டிங்காக இருக்கும். ஒயிட் ஹவுஸில் நடக்கிற ஒரு கொலை பற்றின கதை தான் இது. இந்த கேஸ் நம்ம ஹீரோ கிட்டே போகுது. நம்ம ஹீரோ அங்கே போய் எல்லா எவிடன்ஸும் கலெக்டும் பண்ணிக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் இந்த கொலையை பண்ணது அங்கே இருந்த ஒரு செக்யூரிட்டி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோ விசாரிக்க போகும்போது இந்த கொலையை அவன் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கொலையை பண்ணதை வேறு ஏஜென்ட் தான் கண்டுபிடிச்சிடறாரு. ஹீரோயின் இவனுக்காக சீக்கிரட்டாக ஹெல்ப்பும் பண்ணுறா. ஆனால் அந்த விஷயம் ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிருது. இவனை கொலை பண்ணலான்னு ட்ரையும் பண்ணுறாங்க. இவன் அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறா. அந்த ஏஜென்ட் அந்த கேமரா ரெக்கார்டிங்ஸை பயன்படுத்தி எனிமீஸ் கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம்னு ட்ரையும் பண்ணுறா. ஆனால் அந்த எனிமீஸ் அவனை கொண்டுடுறாங்க. இந்த ரெக்கார்டிங்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சும் போயிடுறான். இந்த ரெக்கார்டிங்ஸில் யார் அந்த கொலையை பண்ணாலும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இந்த ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு அண்டர் கிரவுண்ட் வழியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. பிரசிடென்ட் எப்படியோ ரீச்சும் பண்ணிடுறாங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் பிரசிடென்ட் ஃப்ரெண்டு தானே அவன் சொல்லிடுறான். பதவிக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு அவனை தெரிஞ்சு அவனை சுட்டும் கொண்டுறாங்க.